ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் ஒயிட் குருமா பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 8 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை இல்லைன்னா உடச்ச கடலை எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் கசகசா, துருவின தேங்காய் அரை கப், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு கல்பாசி, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, நறுக்கின கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ குருமாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அரை கப் தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ கசகசா சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒயிட் குருமாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு, கல்பாசி, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நறுக்கி வச்ச கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு கூட நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்து செய்யலாம். இந்த ஒயிட் குருமா ரெசிபி உடுப்பி ஹோட்டல்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது காய்கறியோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ காய்கறி நல்லா வேகட்டும். இந்த ஒயிட் குருமாக்கு காய்கறிலாம் ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ காய்கறிலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்ச மிக்சிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். இந்த குருமா ஆறினதுக்கப்புறம் கெட்டி ஆகிடும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இந்த கிரேவி நல்லா ரிச்சாக க்ரீமியாக மாறிடும். இப்போ ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு அணைச்சிடலாம். கொத்தமல்லி தழை தூவி கார்னிஷ் பண்ணிவிடுங்க. இந்த ஒயிட் குருமாவோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒயிட் குருமாவை சப்பாத்தி, பரோட்டாவோடு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள்.
என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.